புதுயுகம் மற்றும் தேனி நியூரோ மருத்துவமனை இணைந்து வழங்கும் தேனி மாரத்தான் 2026 பவர்ட் பை அட்டல் மல்டிகுசின் ரெஸ்டாரண்ட் ஆண்டிப்பட்டி மற்றும் லைஃப் நீட் அகாடமி தேனி. நாள் மார்ச் 29. இடம் SDAT விளையாட்டு மைதானம் தேனி. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். நார்த் சென்னை மாதவரம் சைடு போறவங்க இப்போ இந்த ஜெனரேஷன் அங்க பெருசா ஒரு பால் புட்டி நிக்குதே, எதுக்கு இந்த பில்டிங் இங்க இருக்கு அப்படின்னு இது வரைக்கும் யோசிச்சிருப்பீங்கல்ல. இது வெறும் ஒரு டிசைனோ அழகுக்காகவோ அங்க இல்லை. இதுக்கு பின்னாடி ஒரு வரலாறே இருக்கு. என்னன்னு பார்க்கலாமா? சிக்ஸ்டி இயர்ஸ்க்கும் மேலா மாதவரத்தோட ஒரு ஐடென்டிட்டியாவே இந்த பால் புட்டி அங்கே நிற்கிது. 1960 இந்தியாவில் ஒரு பெரிய தட்டுப்பாடு வருது, அது பால் தட்டுப்பாடு. 1963 மாதவரத்தில் ஒரு பால் பண்ணையும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நியூசிலாந்து கவர்மெண்ட் கொலம்போ பிளான் அந்த திட்டத்துக்கு கீழே நிதி உதவியும் தொழில்நுட்ப உதவியும் நம்மளுக்கு செய்கிறாங்க. அந்த நட்போட அடையாளமாகவும் பால் உற்பத்தியின் சின்னமாகவும் தான் இந்த பால் புட்டி மாதவரத்தில் கட்டினாங்க. இது வெறும் ஒரு காட்சி பொருளாவோ இல்லை அழகுக்காகவோ தான் அங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக இல்லை. இந்த பால் புட்டியோட டாப்பில் ஒரு பெரிய தண்ணீர் தொட்டி இருக்கான். அந்த தண்ணி தொட்டி தான் மாடுகளுக்கும் சரி இந்த பால் பண்ணைக்கும் தண்ணி தருது. இந்த பால் பண்ணை நடைமுறையில் இருந்த சமயத்தில் இந்த பால் புட்டியோட மேலே நின்றுதான் அப்போல்லாம் சைரன் ஒழிப்பாங்களாம். அது 5 கிலோமீட்டர் ரேடியஸ் வரைக்கும் கேட்கும்னு சொல்கிறாங்க. இதுதான் ஷிஃப்டோட இன் அண்ட் அவுட் சைரனாக இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த 100 அடி உயரம் பால் புட்டி மேலே நின்று பார்த்தா முழு சென்னையும் தெரியுமா? இப்போ இல்லை, அப்போ. இப்போ நம்ம குடிக்கிற ஆவின் பாலோட ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரி இங்கேருந்து தான் ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டோட பல பகுதிகளில் இருந்து பாலை கலெக்ட் பண்ணி இந்த இடத்துல தான் நவீன முறையில் பதப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பால் புட்டி கட்டிடம் தமிழ்நாட்டோட வெண்மை புரட்சிக்கு ஒரு சிறந்த சின்னமாகவே இருக்குன்னு சொல்லலாம். இப்போ என்னதான் நம்ம தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் இந்த பால் புட்டி இன்னும் மாதவரத்தோட அடையாளமாக தான் இருக்குது. மாதவரம் மக்கள் எல்லாருமே அட்ரஸ் சொல்கிறதே அந்த பால் புட்டி இருக்குல்லப்பா அந்த வழியா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மாதவரத்தோட இந்த பால் புட்டி கட்டிடம் வெறும்ன பில்டிங் மட்டும் இல்லை, அது ஒரு வரலாறு, நட்பு, தொழில்நுட்ப வளர்ச்சி, அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டோட பால் புரட்சியோட ஒரு சின்னமாகவும் இருக்குது.